ஜனாதிபதியின் செலவு குறைக்கப்பட்டதால் எஞ்சியது 1400 மில்லியன். வைத்தியர்களின் பகிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் அவதி. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானம். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் மீண்டும் ஆஜர். வெள்ளத்தில் தத்தளிக்கிறது தமிழகம். 200க்கும் அதிகமானோர் பலி. 10 லட்சம் பேர் நிற்கதி. அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக நேரடியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேயர்களே. நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய எமது பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட 19 நிறுவனங்களின் நிதி ஒதுக்கீடுகள் எவ்வித திருத்தங்களுமின்றி இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டிருந்தார். தமக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் ஜனாதிபதி ஒருவர் கலந்து கொண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். தமது வெளிநாட்டு விஜயம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். අපේ ප්‍රතිපත්තිය අපේ වැඩපිළිවෙල අපේ දැක්ම තුල ගරු කතානායකතුමනි கௌரவ சபாநாயகரே, எமது கொள்கை, எமது இலக்கு நாடு என்ற வகையில் கடந்த பல வருடங்களாக நாம் எதிர்நோக்கிய நிலைமை தற்போது மாற்றமடைந்து வருகின்றது. இன்று உலகில் எவ்வித பேதங்களுமின்றி எவ்வித எதிரிகளுமின்றி சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச நாடுகளும் சிநேகபூர்வமாக எம்மை வரவேற்கின்றமை நாம் அடைந்த ஒரு பாரிய வெற்றி என்றே நான் கருதுகின்றேன். சர்வதேச நாடுகளுக்கு செல்லும் போது என்னால் அதனை நன்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக பொதுநலவாய அமைப்பில் அங்கம் வகிக்கும் பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் தலைவர்களை இலங்கையின் தலைவர் ஒருவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. எனினும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு சென்றிருந்த வேளையில் ஒரு சில மணித்தியாலங்களில் பல முக்கிய நாடுகளின் தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதன் மூலம் சிநேகபூர்வமான உறவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடிந்தது. பிரித்தானிய பிரதமரோடு நான் கலந்துரையாடினேன். ஐரோப்பாவில் எமது நாட்டின் மீன் உற்பத்திக்கு விதிக்கப்பட்ட தடை மற்றும் GSP+ வரிச்சலுகை போன்ற விடயங்கள் தொடர்பில் நான் அவருடன் கலந்துரையாடினேன். மீன் ஏற்றுமதி தொடர்பிலான பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக பிரித்தானிய பிரதமர் எனக்கு இதன்போது தெளிவாக கூறினார். அதற்காக 6 பில்லியன் நிதியத்தினூடாக எமக்கு உதவிகளை புரிவதாகவும் பிரித்தானிய பிரதமர் என்னிடம் குறிப்பிட்டார். GSP+ පිළිබඳ ප්‍රශ්නය බ්‍රිතාන්‍ය අගමැතිතුමා බොහොම පැහැදිලිව සඳහන් කළා යුරෝපාට. இதேவேளை ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்தில் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்துள்ளார். எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் அனைத்து உறுப்பினரிடமும் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். நாடு என்ற வகையில் நாம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு உங்களது ஆசீர்வாதத்தையும் ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கின்றோம். பிரதான விடயமாக ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைக்கும் விடயத்தில் உங்களது ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்கின்றேன். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்காக எதிர்வரும் காலத்தில் புதிய அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. அந்த அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு வழங்கி பாராளுமன்றத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு வழங்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும். எனவே அதற்காக எதிர்காலத்தில் நாம் எடுக்கவுள்ள அனைத்து செயற்பாடுகளுக்கும் உங்களது ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதற்காக உங்கள் அனைவரையும் நான் கௌரவமாக அழைக்கின்றேன். வீண்விரயம் மற்றும் மோசடிகளை நிறுத்துவதற்காக எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான தனி விமானம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை. அந்த விமானங்களை வெளிநாடுகளுக்கு சென்ற பின்னர் தடுத்து வைக்கவும் இல்லை. இது தொடர்பிலான விடயங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இவை இரகசியமான விடயங்கள் அல்ல. 280 பேர் பயணிக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் விமானம் ஒன்றில் 280 பேரை அழைத்துச் சென்று வெளிநாடுகளில் 3 அல்லது 4 நாட்களுக்கு அந்த விமானங்களை திரும்பி வரும் வரை வைத்துக் கொண்டு இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்திய பாரிய இழப்பு தொடர்பில் நான் உண்மையில் கவலையடைகின்றோம். குறிப்பாக ஹெலிகாப்டர் பாவனை தொடர்பிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். நான் செல்லும் உத்தியோகபூர்வ பயணங்களை தவிர எனது மனைவி அல்லது பிள்ளைகளை தனித்தனியாக ஹெலிகாப்டர்களில் அழைத்துச் செல்வதற்கு நான் ஒருபோதும் இடமளிப்பதில்லை. இதனை நான் தேர்தலுக்கு முன்னரும் குறிப்பிட்டிருந்தேன். அவ்வாறே நான் அதனை நிரூபித்துள்ளேன். ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றிய 1700 உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை இன்று 600 அல்லது 700 குறைத்துள்ளோம். மரண நிகழ்வுகளின் போது அனுதாபம் தெரிவிப்பதற்காக அதிகளவிலான பணம் செலவிடப்பட்டுள்ளது. அங்கு பணியாற்றிய உத்தியோகத்தர்களும்
மோசடியான விதத்தில் மலர் வளையம் மூலம் பணம் சம்பாதித்துள்ளனர். நாம் இன்று அந்த நிலைமையை முற்றாக மாற்றியுள்ளோம். இந்த விடயம் தொடர்பில் நான் ஒருபோதும் முன்னாள் ஜனாதிபதியை குறை கூறவில்லை. ஜனாதிபதி செயலகத்தின் செயற்பாடுகளை முகாமைத்துவம் செய்யும் போது எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதுதான் பிரச்சனையாகும். அங்கு இடம்பெற்ற செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்காமல் இருந்தமையினால் மரண நிகழ்வுகளின் போது வழங்கப்படுகின்ற மலர் வளையம் மூலம் பணம் மோசடி செய்த யுகம் ஒன்றை நாம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் என்பதனை இந்த சபையில் நான் விசேடமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தமையை மக்கள் விடுதலை முன்னணி வரவேற்றுள்ளது. கடந்த காலங்களில் எமக்கு அனுபவம் இருக்கவில்லை. தமக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து கருத்து வெளியிட்டமையை நாம் வரவேற்கின்றோம். அதேபோன்று ஜனவரி 8ஆம் தேதி மக்களுக்கு குறிப்பிட்டதை போன்று நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையின் அதிகாரத்தை குறைத்து பாராளுமன்றத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஜனாதிபதி எடுக்கும் முயற்சிகளை ஒரு வெற்றியாகவே நாம் கருதுகின்றோம். அது மக்கள் பெற்ற வெற்றியாகும். ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்றத்தில் விடயங்களை தெளிவூட்டினார். எமது பாராளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகளை முன்னெடுக்க அவர்களுக்கு வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் அதிக பணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். 1% வேறு இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத வகையில் அதனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். 2014ஆம் ஆண்டு வைபவங்கள் மற்றும் கூட்டங்களுக்காக 335 மில்லியன்களும் 2015ஆம் ஆண்டு 34 மில்லியன்களும் ஜனாதிபதி செயலகத்தின் செலவாகும். அதாவது 301 மில்லியன் குறைவடைந்துள்ளது. மரணங்களின் போது அனுதாபம் தெரிவிப்பதற்காக 2014ஆம் ஆண்டு 15 மில்லியன்களும் 2015ஆம் ஆண்டு 3,63,000 ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான கட்டடங்களின் நீர்க்கட்டணம் 2014ஆம் ஆண்டு 44 மில்லியன் ரூபாவாகும். 2015ஆம் ஆண்டு அது 24 மில்லியன்களாக குறைக்கப்பட்டுள்ளது. 19 மில்லியன் ரூபாய் மீதப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான கட்டடங்களின் மின் கட்டணம் 2014ஆம் ஆண்டு 227 மில்லியன்களாகும். 2015ஆம் ஆண்டு 91 மில்லியன்களாக காணப்படுகின்றது. அதாவது 136 மில்லியன் ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி கட்டணங்கள் 2014ஆம் ஆண்டு 69 மில்லியன்களாகும். 2015ஆம் ஆண்டு 45 மில்லியனாக குறைக்கப்பட்டுள்ளது. 24 மில்லியன் ரூபாய் மீதப்படுத்தப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு இதர செலவுகள் 732 மில்லியன்களாகும். அவ்வாறு செலவுகள் தான் என்ன? எவ்வளவு வீண்வரையம் செய்துள்ளனர்? அவர் செய்துள்ள அநியாயங்களை பாருங்கள். தற்போது அதன் பெறுமதி 22 மில்லியன்களாக குறைக்கப்பட்டுள்ளது. 710 மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. கட்டட மேற்பார்வை செலவு 35 மில்லியனாக குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது வருடத்துக்கு 1476 மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. குத்தகை அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு 5 கட்டடங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டு மீள வழங்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி 2 பிரபுக்களுக்கான பஸ்களை பெற்றுக் கொண்டிருந்தார். 150 பேர் பயணிக்க முடியுமான ஆசனங்களை நீக்கி அவருக்கு பயணிக்க முடியுமான விதத்தில் அதனுள் அறைகளை அமைத்திருந்தார். அதனை நாம் மீள வழங்கி வேறொன்றை வழங்குமாறு நாம் கூறினோம். அதுவே இந்த மாற்றம். அதிகாரத்தை குறைத்தது மாத்திரமன்றே செலவுகளையும் குறைத்துள்ளோம். 2015ஆம் ஆண்டு இறுதியில் ஜனாதிபதியின் போக்குவரத்திற்காக 553 வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் 2015ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை 223ஆக குறைவடைந்துள்ளது. அதாவது 330 வாகனங்களை குறைவாக பயன்படுத்தியுள்ளோம். ஜனாதிபதி செயலகத்தின் போக்குவரத்திற்காக 154 வாகனங்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 116ஆக குறைவடைந்துள்ளது. அதாவது 38 வாகனங்கள் குறைவாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த காலத்தில் வாடகைக்கு 103 வாகனங்கள் பெறப்பட்டிருந்த போதிலும் 2015ஆம் ஆண்டு அவ்வாறு எவ்வித வாகனங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. 103 வாகனங்களுக்கான செலவுகளை நாம் முற்றாக குறைத்துள்ளோம். அதே போன்று 471 வாகனங்கள் கைவிடப்பட்டிருந்தன. அவருடைய பாவனைக்காக 333 வாகனங்களை வைத்திருந்தார். யாராவது இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாயின் எம்மிடம் கூறுங்கள். அந்த நிதியை நாம் மீண்டும் ஜனாதிபதிக்கு வழங்குவோம். 2இல் 1 கூறுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. நிலையில் கட்டளை சட்டத்தின் 23 கீழ் 2 உள்ள சிறப்புரிமைகள் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என்று
அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தி வருகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசாங்கத்துடன் விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக அவர்களே கூறி வருகின்ற அதேவேளை பேசப்பட்ட விடயங்கள் குறித்து அப்பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்த நிலையர் கட்டளை சட்டத்தின் 23 கீழ் 2க்கு அமைய கட்சித் தலைவர் எழுப்பும் கேள்வி இது. இவர் இந்த கேள்வியை அரசாங்கத்திடம் எழுப்ப வேண்டும். இவர் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிக்கிறார். இது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட கேள்வி. இது 23 கீழ் 2க்கு அமைய எழுப்பிய பிரச்சனையாக கருத முடியாது. இதற்கமைய கட்சித் தலைவருக்கு கேள்வி எழுப்ப முடியும். அரசாங்கம் தான் பதிலளிக்க வேண்டும். கட்சித் தலைவருக்கு எதிர்க்கட்சியினர் மீது கேள்வி எழுப்ப முடியாது. அதனால் பதிலளிக்க முடியாது. இது முற்றுமுழுதாக சட்டத்திற்கு அப்பாற்பட்டது. இதற்கு பதிலளிக்க முடியாது. இதற்கு நாங்கள் தான் பதிலளிக்க வேண்டும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். கட்சித் தலைவர் பதவியை வைத்துக் கொண்டு அவருக்கு இருக்கும் பதவி தொடர்பில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பதவியை பாவித்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய முடியாது. உங்களது பரிந்துரையின் பிரகாரம் டக்ளஸுக்கு 23 கீழ் 2 நிலையர் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் அவரை தொடர்வதற்கு அனுமதி அளிக்கிறேன். இந்நிலையில் இதற்கான பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து இவைகள் குறித்து அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இருப்பது ஏன்? கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கோரியும் காணிகளை மீள ஒப்படைக்குமாறு தமிழ் மக்கள் போராட்டங்களை நடத்துகின்ற போதுதான் அரசாங்கம் அதை பற்றி பேசுகின்றது என்று கூறுகின்றது. அரசாங்கம் தமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அரசாங்கம் மீது குற்றங்களை சுமத்துகின்றது. கோப்பாய் மாணவனின் தற்கொலை. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்பதை அரசியல் ரீதியாக வென்றெடுக்காத சில தமிழ் தலைமைகளுக்கு கோப்பாய் மாணவன் செந்தூரனின் தற்கொலை செய்தி சீலாப அரசியல் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தளிக்குமா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் இந்த கவியினை உயிர்ப்பிக்கும் நோக்கில் மற்றும் ஒரு சமூக பணியினை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆரம்பித்தது. மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மகோன்னதமான முயற்சியின் அங்குரார்ப்பண வைபவம் நாட்டின் இருவேறு பகுதிகளில் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. குடும்பம், சமூகம், நாட்டிற்காக மௌனமாக சேவையாற்றும் பெண்களை பலப்படுத்தி மகளிர் அரணொன்றை உருவாக்கும் திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு யாழ் பருத்தித்துறையில் இன்று இடம்பெற்றது. பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி மற்றும் சிரச முன்னெடுக்கும் இந்த திட்டத்துடன் இலங்கை போலீசாரும் இணைந்துள்ளனர். யாழ் வடமராட்சி பருத்தித்துறை கடற்கரையில் மகளிர் அரண் உருவாக்கப்பட்டது. இதன்போது பட்டிகளை அணிந்த வண்ணம் கைகளை உயர்த்தி பெண்கள் தமது முன்னேற்றத்தை வலியுறுத்தும் சங்கல்பம் பூண்டனர். பருத்தித்துறை நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்ற சமய வழிபாடுகளின் பின்னர் மகளிர் அரண் நிகழ்வு ஆரம்பமானது. இதன்போது பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பான பரிந்துரைகள் சேகரிக்கப்பட்டன. இதனையடுத்து பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வு தொடர்பிலான கருத்தாடல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நகரசபை செயலாளர், பருத்தித்துறை போலீசாரின் மகளிர் பிரிவு பொறுப்பதிகாரி, மகளிர் அமைப்புகள், பெண்கள் அமைப்பு ஆர்வலர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மகளிர் அரண் திட்டத்தின் மற்றொரு கட்டம் அம்பிலிபிட்டிய நகரில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பெண்களை வலுவூட்டுவதற்கான பட்டிகள் அணிவிக்கப்பட்டதுடன் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை மற்றும் அதற்கான தீர்வுகளை முன்வைப்பதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அம்பிலிபிட்டிய ஸ்ரீ போதிராஜாராம விகாரையிலும் இடம்பெற்ற நிகழ்வில் பெருமளவானோர் கலந்து கொண்டனர். வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடலாவிய ரீதியில் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கையை நாளை காலை 8 மணிக்கு நிறைவு செய்ய உள்ளதாக சங்கத்தின் செயலாளர் டாக்டர் நலிந்த ஹேரத் தெரிவித்தார். நாளை காலை 10 மணிக்கு ஜனாதிபதியை சந்திக்க உள்ளமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார்.
இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமான தொழிற்சங்க நடவடிக்கையுடன் வைத்தியர்களுடன் 18 தொழிற்சங்கங்கள் இணைந்திருந்தன. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தில் திருத்தம் மேற்கொள்ளாமை, ஓய்வூதியத்தை ரத்து செய்தமை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கிய நிவாரணங்களை குறைத்தமைக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைகளுக்காக சென்றிருந்த மக்களே பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளமையினால் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். கிளிநொச்சி மாவட்டத்தில் வைத்தியர்கள் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் வைத்தியசாலைகளின் வெளிநோயாளர் பிரிவின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. இதனால் வைத்திய சேவையை பெற்றுக்கொள்ள சென்றிருந்த மக்கள் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டிய நிலையை எதிர்கொண்டனர். நாடளாவிய ரீதியில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாஞ்சோலை மாவட்ட வைத்தியசாலை, புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை, மல்லாவி வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுகளின் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை. முன்னாள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களில் பாரிய அளவில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முத்தாலி பாபா ஃபாரூக் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் இதற்கு முன்பாக நடைபெற்ற மீள்குடியேற்றங்களில் அரசியலில் தலையீடுகள் கூடுதலாக இருந்தபடியால் அங்கு சரியான முறையாக கிடைக்க வேண்டியவர்களுக்கான நன்மைகள் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இம்முறை நல்லாட்சி அரசாங்கத்தின் போது புதிய முறையில் இதற்கான ஒரு கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இங்கு வடமாகாணத்தில் உள்ள மீள்குடியேற்ற அமைப்புகள் செய்வதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். நேற்று முன்னாள் கூட ஃபேஸ்புக்கில் வந்ததாக கூறுகிறார்கள், கரிசலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வீடுகள் இப்போ 3 அடி தண்ணியில் மிதப்பதாக. அதுக்கு துணையாக இருந்த அமைச்சர்களையும் துணையாக இருந்த அந்த ஊர்பிரியார்களையும் மக்கள் பேசிக்கொண்டிருப்பதாக ஃபேஸ்புக் முகநூல் மூலமாக செய்திகள் வருகின்றன. என்ன பொறுத்தவரை நிறைய வீடுகள் பூட்டி கிடப்பதாக தகவல் கிடைக்கின்றது. வீடுகள் பூட்டி கிடக்கின்றா அங்க அவங்க தேவையில்லை என்பதுதான் அர்த்தம். அவங்க எங்க இருக்கின்றார்கள், இங்கே இருக்கின்றார்களா, வேறு மாவட்டத்தில் இருப்பார்களா என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் உண்மையான கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அரசியல் காரணங்களுக்காக அரசியலில் நன்மை பெறுவதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றவர் தகுதியானவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை. கடந்த அரசாங்கத்தின் போது நானும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். ஆனால் அவ்வாறு அந்த ரீசெட்டில்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு குழுவிலேயோ எந்த ஒரு கமிட்டியிலோ எங்களை கூப்பிடுவதும் இல்லை, பேசுவதும் இல்லை. இது தனிநபர் மூலமாக அந்த கடந்த அரசாங்கத்தில் மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவர் என்ற வகையில் அவர்கள் தான் முடிவெடுத்தார்கள். எங்களை பங்களிப்பு செய்யவில்லை. ஆனால் இனி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதன் ஒரு அங்கத்தவராக இருந்து பங்களிப்பு செய்வோம். இவ்வாறான தவறுகள் நடைபெறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம். கிழக்கு மாகாணத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொள்வதற்காக தொழில் மத்திய நிலையம் ஒன்று மட்டக்களப்பு அரசடியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான தூதுவர் டேவிட் டெலி மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். உமாய திட்டத்தினால் தமது வாழ்விடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டமைக்கு தமக்கு நேர்த்தியாக கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து மக்கள் வெளிமடையில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கல்முனையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் HM ஹாரிஸ் கலந்து கொண்டிருந்தார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேச செயலகத்தில் 1000 குடும்பங்களுக்கு சிமெந்து பொதிகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெருமளவு நிதியை இந்த கல்வித்துறைக்கு அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருக்கு. இவ்வாறு இந்த புதிய அரசாங்கம் எங்களுடைய மக்களுடைய பிரதேசங்களுடைய தேர்தலை உணர்ந்து வருகின்ற வருடத்தில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கிறது. அதே நேரம் எங்களுடைய மக்கள் அன்றாடம் பாதிக்கின்ற பொருட்கள் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பல அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது, எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற எதிர்காலத்திலும் என்னுடைய படித்திருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகின்ற திட்டத்தினை பிரதமர் 10 லட்சம் வேலைவாய்ப்பு என்ற மகிழத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றனர். அவ்வாறு வருகின்ற போது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இந்த பிரதேசத்துக்கு தேவையான இளைஞர் யுவதிக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை கொண்டு அவர்களுக்கு அளிப்பதற்கு நடவடிக்கை இருக்கின்றன. நகரத்தை சுற்றியுள்ள பொது கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு பூங்காக்கள் ஏனைய வாயு வசதிகளுடன் கூடிய ஒரு புதிய பொது நகரமாக உருவாக்குவதற்கான திட்டமிடல்கள் இன்று செய்வதற்கு தயாராகி வருகின்றோம்.
இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் போட்டியிடும் பொருட்டு திலங்க சுமதிபாலர் தலைமையிலான குழு இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. விரிவான தகவல்களை 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் 15 இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம்.